ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். விவிலியமும் விஞ்ஞானமும் என்ற இந்த காணொலியின் மூலமாக உங்களை பார்ப்பதை குறித்து நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் பாக்கியத்தை எனக்கு கொடுத்தபடிக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இன்றைக்கு இந்த கடலோர பகுதிக்கு வந்திருக்கிறோம். அங்கே பார்த்தீர்கள் என்றால் அழகாக போட் போய்கொண்டிருக்கிறதை பார்க்கலாம், பறவைகள் மிதந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். இந்த அருமையான இயற்கை மத்தியில கடவுளுடைய ஒரு வசனத்தை நான் இன்றைக்கு ஆரம்பிக்கிறேன். அதாவது பரிசுத்த வேதாகமத்தில ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் என்ன வாசிக்கிறோம்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அதன் மீது அசைவாடி கொண்டிருந்தார். இப்படித்தான் பரிசுத்த வேதாகமும் பரிசுத்தமாக ஆரம்பிக்கிறது. இது ஒரு தீர்க்க தரிசன வசனம். அநேகர் சொல்லலாம், இது எப்படி தீர்க்க தரிசன வசனம் என்று சொல்லுகிறீர்கள்? முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறது என்னவென்றால், இந்த பூமியினுடைய படைப்பு 6 நாள் படைப்பும் 7வது நாள் ஓய்வு நாளும் ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பு. காரணம் என்ன? இந்த 6 நாள் படைப்பில் நாம் வெறும் மனிதர்களை படைத்ததை பார்க்கிறோம். அதாவது மரம், செடி, கொடிகள், புல் பூண்டுகள், இன்னும் மிருகங்கள், பறவைகள், அதாவது இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை மாத்திரம்தான் இந்த 6 நாள் படைப்பிலே பார்க்கிறோம். அப்படி என்றால் மற்ற அண்ட சராசரங்கள், மற்ற பூலோகங்கள், இவைகளெல்லாம் எப்பொழுது படைக்கப்பட்டது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, குறிப்பாக தேவ தூதர்களை ஆண்டவர் எப்பொழுது படைத்தார்? இந்த மகா பெரும் சத்தியத்தை நாம் முக்கியமாக இந்த கடைசி நாட்களிலே தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த 1வது அத்தியாயம், அதாவது அதிகாரம், தேவ தூதர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. முக்கியமாக இந்த 2 வசனங்களை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அப்படி என்றால் ஆதி என்றால் என்ன? இன்றைக்கு அநேகருக்கு ஆதி என்றால் சரியாக விளங்கிக் கொள்ள முடிவது கிடையாது. கிறிஸ்தவர்களை கேட்டீர்கள் என்றால் இந்த 1வது அதிகாரத்தை குறித்து அநேக விளக்கங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். 6000 வருடம் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் இந்த 1ஆம் அதிகாரத்தை குறித்து. ஒரு சிலர் நமக்கு தெரியாது என்று சொல்லிவிடுகிறார்கள். ஒரு சிலர் இதை கட்டுக்கதை என்று சொல்லிவிடுகிறார்கள். இன்னும் ஒரு சில சபைகளை பார்த்தீர்கள் என்றால் இந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் அவைகளெல்லாம் பாபிலோனிய கதைகள் என்று சொல்லிவிடுகிறார்கள். இப்படி பல விதமான குழப்பங்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமும் முதல் படைப்பை பற்றி சொல்லி இருக்கிறது, 2வது படைப்பை பற்றி சொல்லி இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அப்படி எங்கே எழுதி இருக்கிறது என்று. அப்படி கேட்டால், நாம் குழம்பு சமைத்ததற்கு அப்புறம் பருப்பு எங்கே என்று பருப்பு குழம்பை பார்த்து கேட்டது போல இருக்கும். காரணம் என்ன? குழம்பு சமைக்கும் பொழுது எல்லா வஸ்துகளையும் போட்டு என்ன செய்கிறோம்? சமைக்கும் பொழுது தான் அது குழம்பாக இருக்கிறது. அது குழம்பு ஆனதற்கு அப்புறம் மறுபடியும் அந்த பல வஸ்துக்களாக என்ன செய்யாது? திரும்ப வராது. அதே போலத்தான் ஆண்டவர் இந்த தரிசனத்தை மோசேக்கு சொல்லும் பொழுது அவர் வார்த்தைக்கு வார்த்தை என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. அவர் தரிசனமாக என்ன செய்திருக்கிறார்? மோசேக்கு இதை காட்டியிருக்கிறார். அந்த காலத்து விஞ்ஞானத்தின்படி மோசே என்ன புரிந்து கொண்டாரோ அதைத்தான் என்ன செய்கிறார்? மோசே தெளிவாக எழுதி வைக்கிறார். ஆகவே
முக்கியமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், இது ஒரு தீர்க்க தரிசன வசனம். இதை குறித்து நாம் வருகிற காணொளிகளிலே நாம் பார்க்க போகிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அப்படி என்றால் இது ஆதியிலே என்றது விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள், ஒரு காலத்துல 4.5 கோடி வருடங்கள் என்று சொன்னார்கள். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் 13.8 கோடி வருடங்கள் என்று சொல்லுகிறார்கள். எதை ஏற்றுக்கொள்வது? அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வதா, அல்லது வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்ப்பதா? அதாவது நாம் 1950 அப்புறம் சந்திர மண்டல காலத்திலே நாம் வாழ்கிறோம். அதாவது எலன் ஒயிட் அம்மையார்கள் இருந்த பொழுது கூட அவர்களுக்கு ராக்கெட் என்றால் என்னவென்று தெரியாது. அவர்கள் ஏரோப்ளேனை என்ன செய்ததில்லை, பார்த்தது கிடையாது. ஆனால் 1950வது வருடத்திற்கு பின்பாக பிறந்தவர்கள் வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தை உடையவர்களாக காணப்படுகிறார்கள். காரணம் என்ன? இந்த பூலோகத்திலே 1950 அப்புறம் ராக்கெட் என்ன செய்தது, சந்திர மண்டலத்துக்கு போய்விட்டது. அங்கே போய் என்ன செய்கிறார்கள், அங்கிருந்த கல்லையும் மண்ணையும் பெயர்த்து கொண்டு வந்து இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய கல்லையும் மண்ணையும் என்ன செய்கிறார்கள், அவர்கள் சோதித்து பார்க்கிறார்கள். அப்படி அவர்கள் சோதித்து பார்க்கும் பொழுது அவர்கள் கற்றுக்கொண்ட காரியம் என்ன, அந்த சந்திரனில் இருக்கக்கூடிய கல்லுக்கும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய கல்லுக்கும் ஒரே வாய்துதான். 4.5 கோடி வருடங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஞ்ஞானிகளுக்கு எல்லாருக்கும் விஞ்ஞானியாகிய ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்படி என்றால் ஆதி என்பது அந்த வருடங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு தெரியாத வருடங்கள் முன்பதாகவே இந்த பூமியும் வானமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அதை குறித்து சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில 9வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம், கர்த்தருடைய வாயின் வார்த்தையினால என்ன செய்தது, வானங்களும் சர்வ சேனைகளும் என்ன செய்தது, உண்டாக்கப்பட்டது என்பதை நாம் தெளிவாக வாசிக்கிறோம். இன்னும் எபிரேய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம், அவர் பூலோகங்களை என்ன செய்தார், இந்த பூமியை மாத்திரமல்ல பல உலகங்களையும் என்ன செய்திருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். இவர்கள் எல்லாம் 6000 வருடத்தில் தான் உண்டாக்கப்பட்டது என்று என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நமக்கு தெரியாது எவ்வளவு காலங்களுக்கு முன்பாக ஆண்டவர் இதை உண்டாக்கி வைத்தார் என்பது யாருக்குமே தெரியாது. அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும். காரணம், அவரே ஆதியும் அந்தமானவர், அவரே அல்பாவும் ஒமேகமானவர். அதற்காகத்தான் மோசனிடத்துல மோசே அவருடைய பேரை கேட்கும்போது என்ன சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன் என்று போய் பார்வோனிடத்திலே சொல் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆதியிலே என்ற வார்த்தை இங்குதான் மிகவும் தெளிவாக பார்க்கிறோம். அதாவது முக்கியமாக இன்னொரு வசனத்தை குறித்து வாசிக்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அதற்கு ஒரு அழகான ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். கொலோசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதுல என்ன வாசிக்கிறோம், நாம் காண்கின்றவர்களும் காணாதவர்களும் சர்வமும் யாரால் உண்டாக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவால் உண்டாக்கப்பட்டது. ஆகவே தான் மிகவும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த 6 நாள் படைப்பும் மாத்திரமல்ல, அண்ட சராசரங்களின் படைப்பும் இயேசு கிறிஸ்துவினால் நடத்தப்பட்டது. எதற்காக நடத்தப்பட்டது என்பதை நாம் தொடர்ந்து படிப்போம். அங்க என்ன வாசிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். முக்கியமாக பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. அப்படி என்றால் பூமி ஏற்கனவே 6 நாள் படைப்பிற்கு முன்பதாகவே இருந்தது. அது மாத்திரமல்ல, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்படி என்றால் என்ன பார்க்கலாம், இந்த பூமி இருந்தது, இந்த பூமியின் மேல் தண்ணீர் இருந்தது, ஆனால் அந்த தண்ணீர் மேல் வெளிச்சம் படாமல் இருந்தது. அதைத்தான் பரிசுத்த வேதாகமம் சுட்டி காட்டுகிறது.
ஆகவே 6 நாள் படைப்பிற்கு முன்பதாகவே இந்த பூமி இருந்தது. எங்கிருந்தது, எப்படி இருந்தது என்பதை குறித்து அவர் மோசே எழுதவில்லை. ஆனால் இந்த பூமியை ஆண்டவர் படைத்து வைத்திருந்தார் என்பதை குறித்து மாத்திரம் மிகவும் தெளிவாக என்ன செய்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த பூலோகத்திலே அநேக நாஸ்திகர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நாம் எல்லோரும் என்ன செய்கிறோம், குரங்கிலிருந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு சிறுவன் தகப்பனாரிடத்துல போய் கேட்டான், அப்பா எங்க ஸ்கூல்ல இன்றைக்கு டீச்சர் என்ன செஞ்சாங்க, நம்ம எல்லாம் குரங்குல இருந்து வந்தோம்னு சொல்லிட்டு டீச் பண்ணாங்களப்பா, அது எப்படிப்பா அப்படி என்று அவன் அந்த தகப்பனிடத்துல கேட்கிறான். அதற்கு தகப்பன் சொல்லுகிறார், ஆமா மகனே, நம்ம எல்லாரும் எங்கிருந்து வந்திருக்கிறோம், குரங்குல இருந்து தான் வந்திருக்கிறோம். சரிப்பா அப்படி என்று சொல்லிவிட்டு அம்மாவிடத்துல போய் கேட்கிறான், அம்மா நாம் எல்லாரும் எங்கிருந்து வந்திருக்கிறோம். அம்மா கடவுளை நம்புகிறவர்கள். அம்மா சொல்லுகிறார்கள், நாம் எல்லாரும் கடவுளுடைய கரத்திலிருந்து வந்திருக்கிறோம். அது அவன் சொல்லுகிறான், அப்படி என்றால் அப்பா நாம் எல்லாரும் குரங்கிலிருந்து வந்தோமே என்று சொல்லுகிறாரே என்று அவன் அம்மாவிடத்துல சொன்ன பொழுது அந்த அம்மா அந்த மகனை பார்த்து சொன்னார்களாம், அது உங்க அப்பா சந்ததி என்ன செஞ்சிருக்கோம், குரங்குல இருந்து வந்திருக்கோம். நாம் எல்லாரும் எங்கிருந்து வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய கரத்திலிருந்து வந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்களாம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகர் இந்த பூலோகம், அதாவது இந்த அண்டம் என்ன செய்தது, வெடித்து சிதறி அது தூள் தூளாக மாறி அதற்கப்புறம் குளிர்ந்து அதிலிருந்து இந்த பூலோகம் வந்தது என்று இன்றைக்கு படித்து கொண்டிருக்கிறார்கள், பேசி கொண்டிருக்கிறார்கள். அதை பல பல்கலைக்கழகங்கள் அதை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், டீச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த பூலோகத்தை பார்க்கிற நீங்கள் மறக்க கூடாத ஒன்று, இந்த பூலோகம், இந்த அழகான தண்ணீர், இந்த மரம் செடி கொடிகள், இந்த பறவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிற நீங்கள், இவைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திலிருந்து என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. ஆகவே இந்த காணொலியை இதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியை வருகிற காணொலியில பார்ப்போம். அதுவரைக்கும் இந்த காணொலியை பார்க்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விவிலியம் விஞ்ஞானத்தை நீங்கள் மறக்க வேண்டாம். இந்த பூலோகத்தின் மிகப்பெரிய விஞ்ஞானி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.